இப்போ இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸா செய்யக்கூடிய இந்த சூழல்ல பாஜகவுக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கா? இது பாஜக இதான வேலையை, வேற என்ன வேலை? அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப வாய் பேசுறோம்ல, எழுத்து பேசிக்கிட்டு இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் மோடியை பேசுகிறான், இவங்களை உள்ளே விட மாட்டான், தாமரையை மலர விட மாட்டான். அதெல்லாம் அவங்க நினச்சிட்டாங்க, உங்கள் ஓட்டே வேணாம்டா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதாங்க அவங்க பார்லமெண்டம் கட்டும்போது 888 வச்சுட்டாங்க. அத்தனை பேர் எப்படி எய்ம் பண்ணுறாங்கன்னா, உங்கள் தொகுதியை வச்சுக்கிறேன், எங்களுக்கு மக்கள் தொகையில் அங்கே அதிகமாக இருக்குது, நாங்கள் அங்கே அதிகமாக்கிறோம். இப்போ 542 எவ்வளோ இருக்குல்ல, மிச்ச தொகுதி பூரா அங்கிட்டு வச்சுருவாங்க. அப்போ மெஜாரிட்டி வரும்பொழுது ரைட்டா, அங்கே நார்த் இந்தியாவில் இருக்கிற எம்பியை வச்சு ஆட்சியை பிடிச்சிருவாங்க. நம்ம எல்லாரும் போடாமல் போனாலும் கூட நார்த் இந்தியாவில் மதவெறியை தூண்டி, சாதி வெறியை தூண்டி ஆட்சி அமைத்து விடுவார்கள். அமைத்து விடுவதற்கான அனைத்து செயல் திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாருங்களேன், திடீர்னு ஒரு நாள் அறிவிச்சிருவாங்க, திடீர்னு இரவோடு இரவா திடீர்னு மோடி தோன்றுவார். தோன்றி இல்லைங்க மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகிடுச்சு, நாட்டில் ரொம்ப சிக்கலாக இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாக்குறோம், உங்கள் எண்ணிக்கையை குறைக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்னா, இந்திரா காந்தி அம்மா காலத்தில் நாடு முன்னேற வேண்டும் என்பது குடும்ப கட்டுப்பாடை கொண்டாந்தாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர். அடுத்து சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு ஏன் மற்றொருவர்னாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்போ நாம் இருவர் நமக்கு ஏன் மற்றொருவர் தேவையில்லை, நம்ம ரெண்டுமே பிள்ளையும் புரியா இருப்போம். ஆனால் நீங்கள் நார்த் இந்தியா போய்ட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு தான் வேலையே. எல்லா வீட்லேயும் 5 பிள்ளை 10 பிள்ளை இருக்குது. நீங்கள் வேணால் இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு பாருங்கள், இப்போ எனக்குலாம் 2 குழந்தைகள் தான், எவனை பார்த்தா 2 குழந்தை தான், இல்லைன்னா 1 குழந்தை இருக்கும், அதுக்கு மேலே எங்கேயுமே இல்லை. நம்ம கண்ட்ரோல் கொண்டாடுறோம். இது நாகரிகமான நாடு தான். 10-15 பன்னிக்குட்டி மாதிரி நிறையா பெற்று விட்டு ஒன்றும் வளர்க்க முடியாமல் போன சிக்கலாகி போயிருமில்ல. அதனால் 2 பிள்ளைகளை பெற்று வளர்க்குறாங்க, எல்லாம் அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க. நம்ம மட்டுமல்ல, கேரளாவும் தான். ஆனால் நீங்கள் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா எல்லா வீட்லேயும் 5 பிள்ளை 10 பிள்ளை 15 பிள்ளை வச்சுருப்பாங்க. அதனால் ஓட்டு வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக போகும். அந்த வகையில் அவங்க வந்து எம்பி தொகுதியை அதிகரிக்க போகிறார்கள். இவங்க தலகால 2 நாளும் சரிங்க, ஆடுனாலும் பாடுனாலும் அங்கே ஒன்றும் நடக்காது, எப்படியும் உருவாக்கிடுவாங்க. இது ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டம். ஆர்எஸ்எஸ் என்ன செயல் திட்டம் வச்சுருக்காங்கன்னா, எம்பியுடைய அதிகமாக்குங்க. அவங்க லாஜிக் சொல்கிறாங்களே, மக்கள் தொகை அடிப்படையில் தானே கொடுக்குறோம், நாங்களாக கொடுக்குறோம், நீ பிள்ளையை பெக்காம போன நாங்களாக பொறுப்பு அப்படின்னு அவங்க அந்த லாஜிக்கு போகிறாங்க. நம்மளை ஏமாற்றிட்டாங்க எல்லாம் சேர்ந்து.